நெல்லை தூத்துக்குடி மாவட்ட தொழில் வளர்ச்சிக்காக முதல்வர் ஸ்டாலின் 4 புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற தொழில் முனைவோர் மாநாட்டில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், தூத்துக்குடி மாவட்டத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் என்றும், விண்வெளித்துறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு இப்பூங்கா உதவும் என்றும் கூறினார். கப்பல் கட்டுமான துறையை மேம்படுத்த புதிய நிறுவனம் விரைவில் தொடங்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், இதன் மூலம் கப்பல் துறை தொழில் வளர்ச்சிக்கு தேவையான கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். முருங்கை ஏற்றுமதி மற்றும் சாகுபடி கட்டமைப்புக்காக தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் 5,59,00,000 ரூபாய் மதிப்பில் பொது வசதி அமைக்கப்படும் என்றும் முதல்வர் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் மண்டல பிரிவு அமைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். முன்னதாக தொழில் முனைவோர் மாநாட்டில் 32,549 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தூத்துக்குடி மற்றும் நெல்லையின் வளர்ச்சிக்காக 4 ஸ்பெஷல் அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, தூத்துக்குடி மாவட்டத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஒரு விண்வெளி பூங்கா, ஸ்பேஸ் பார்க் அமைக்கப்படும். கப்பல் கட்டுமான துறையை மேம்படுத்த நம்ம மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளோட ஒரு பகுதியா இதுக்காக ஒரு பிரயோஜக நிறுவனம் வெகு விரைவில் தொடங்கப்படும். முருங்கை ஏற்றுமதி மற்றும் சாகுபடி கட்டமைப்புக்காக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 5,59,00,000 ரூபாய் செலவினத்தில் ஒரு புது வசதி மையம் நிறுவப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தோட மண்டல பிரிவு அமைக்கப்படும்.